அதோட ஓவர் அதோட ஓவர் ஓ நேத்தேக்கா ஓகே அப்போ ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ப்பா ப்ராப்ளம் இல்லை சரியா ஓகே ஸோ சின்ஸ் நேற்றுக்கு வீடியோ அப்படியே அப்ரப்டாக கட்டாச்சு இல்லையா அதனால எனக்குமே கரெக்டாக நினைவில்லை எது வரைக்கும் சொன்னேன்னு சரி ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இன் இந்தியா அவுட் சைட் இந்தியா இன் இந்தியா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயர் ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் பர்சனல் குரூப் இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸம்ட்டு மற்ற எல்லாமே ப்ரைவேட்டில் இருந்துச்சு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே டாக்ஸபிள் இதுவே அவுட் சைட் இந்தியா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனா ஸ்டே இன் இந்தியா ட்ராவல் இன் ஸ்டே அவுட் சைட் இந்தியா ட்ராவல் அவுட் சைட் இது வந்து பேஷண்ட் ப்ளஸ் 1 அட்டெண்டன்ட் வரைக்கும் அலவுடுப்பா இது எழுதிக்கோங்க திஸ் ஒன் patient plus 1 attendant ஓகேவா ஸோ இது வந்து ஆர்பிஐல லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த லிமிட் படி யூ வில் ஹேவ் டு டேக் நெக்ஸ்ட் வந்து டிராவல்னு பார்க்கும்போது கிராஸ் டோட்டல் இன்கம் லெஸ் தென் 2 லேக் இருக்கா மோர் தென் 2 லேக் இருக்கான்னு பார்க்கணும் மோர் தென் 2 லேக் இருந்துச்சுன்னா டாக்ஸபிள் லெஸ் தென் 2 லேக் இருந்துச்சுன்னா எக்ஸாம்ட் அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்னது கிராஸ் டோட்டல் இன்கம்னா GTI is equal to salary plus அதாவது basic pay plus allowance plus bonus plus all perquisite except medical perquisite எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருதோ அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து இட் should be less than or more than 2 lakh ஆன்னு பார்க்கணும் சரியா if it is less than 2 lakh exempt more than 2 lakh taxable ஸோ இங்க வந்து GTI ஓடது மட்டும் மீனிங் எழுதிக்கோ gross total income is equal to basic pay plus DA plus bonus plus perquisite except medical perquisite சரியா ஸோ வேறு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் இல்லை மேபி ஏதாச்சும் ஸ்டோரி சொல்ல வந்திருப்பேன் நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் அடுத்த perquisite நம்ம பார்க்க போகிறது ஒரு நிமிஷம் ஸ்வீப்பர் கார்டனர் பர்சனல் அட்டெண்டன்ட் இது எல்லாமே சரியா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we will divide this into 2 ஓகேவா ஸோ இது இப்படி போடுறதுக்கு பதிலாக I'm going to do ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் எப்போ போல if employed by employer other cases எம்ப்ளாயரே அந்த மாதிரி ஆள் வச்சிருக்காங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னா taxable amount வந்து only to specified employee இல்லைன்னா not taxable ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் இஸ் த எம்ப்ளாயி a specified employee இதுக்கு ரெண்டு பாசிபிள் ஆன்சர்ஸ் எஸ் நோ if it is yes then taxable if it is no then exempt okay other cases la actual amount minus recovered from employee taxable amount சரியா இதுல we have this thing called specified employee சரியா specified employee னா யாருன்னு தெரியுமா ஒரு நிமிஷம் so income tax actல specified employee க்கு ஒரு மீனிங் இருக்குப்பா ஓகேவா which means அந்த மீனிங் நீ படிச்சீனா அப்ப எல்லாரும் specified employee-யா அப்படினு கேக்குற அளவுக்கு நமக்கே வந்து சந்தேகம் வரும் அதுதான் வந்து specified employees சரியா so let us break down who is a specified employee now write down who is a specified employee என்ன அந்த பக்கம் வச்சிட்டு நான் ரொம்ப தேடுறேன் இன்னைக்குன்னு பார்க்கறேன் who is a specified employee so ஒரு மூணு கிரைட்டீரியா வச்சிருக்காங்கப்பா
50,000 ரூபாய்க்கு மேல இன்கம் பர் ஆனம் இன்கம். எப்படி பர் ஆனம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு மேல இன்கம் இருந்துச்சுன்னா தே ஆர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ். ஓகேவா? அது போக டைரக்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. 20% மேல ஓட்டிங் ரேட் இல்லைன்னா வந்து கம்பெனியோட ஷேர் வச்சிருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, டிரெக்டர் ஆஃப் த கம்பெனியா இருந்தா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் பேஸ் இது 50,000க்கு மேல 75,000 மேல இன்கம் வச்சிருந்தா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஓகேவா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 50,000க்கு மேல இன்கம் இருந்தா, இன்கம் இன் த சென்ஸ் salary. ஓகேவா? நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். எம்ப்ளாயி ஹேவிங் substantial interest. Substantial interest என்ன இருப்பா? more than 20% holding வச்சிருந்தா. ஓகேவா? லாஸ்டா director of the company. So இந்த மூணு கேசஸ்ல ஃபாலோ ஆகுறோம் அப்படின்னா we become what? We become specified employees. ஸோ அப்படி பார்த்தா இந்தியாவில் மெஜாரிட்டி பேர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் தான். ஏன்னா எல்லாருக்குமே இன்கம் வந்து 50,000 மேலே போயிடும் கேஷ் இன்கம். கரெக்டா? அதனால இப்போ பார்க்கறது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா என்ன ஆகும்? டாக்ஸபிள் ஆயிரும். புரியுதா? அப்ப எல்லாருக்குமே டாக்ஸபிள்னு அர்த்தம். அதேதான் இதுக்கு அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். எஸ், அது அப்படிதான். ஸோ நம்ம எதையுமே வந்து நேரா சொன்னா கெட்டவங்களாயிரும். ஸோ நம்ம சுத்தி வளைச்சு சொல்லுவோம். எல்லாருக்கும்லாம் டாக்ஸபிள் கிடையாதுப்பா, ஒன்லி ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு தான் டாக்ஸபிள். சரிங்க, யாரு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி? ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா 50,000 ரூபாய்க்கு மேல பர் ஆனம் இன்கம் ஒன் பண்ணா அவங்க ஸ்பெசிஃபைடு. டைரக்டர் ஆஃப் த கம்பெனியா இருந்தா ஸ்பெசிஃபைடு. எம்ப்ளாயி ஹேவிங் 20% ஆஃப் ஸ்டேக் இருந்தா ஸ்பெசிஃபைடு. சரியா? ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்கும் டாக்ஸபிள் பா. சரியா? இதை தாண்டி எம்ப்ளாயர் கொடுக்காம வேற கேசஸ்ல எல்லாருக்குமே டாக்ஸபிள், பாரபட்சம் இல்லாம. சரியா? நெக்ஸ்ட், இதுக்காச்சும் லிமிட்டை ஏத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்குமே லிமிட் ஏற்ற மாட்டேங்கிறானுங்க, அப்படியே வச்சிருக்காங்க. சரி பாப்போம், புதுசா ஒரு ஆக்ட் வருது, அதுல எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 9th டைப், கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரா ஹையர்டான்னு பார்க்கணும். இஃப் எம்ப்ளாயர் இஸ் a manufacturer or employer is hiring it. Employer is a manufacturer. இப்போ இந்தியன் கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேஸ் ஏஜென்சிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த கேட்டகரியில் ஆகும். இன்னொன்று, நார்மலான ஒரு எம்ப்ளாயர் ஹையர் பண்ணி அவனோட எம்ப்ளாய்க்கு கொடுக்குறோம், ஹையர்டு பை எம்ப்ளாயர். இதுக்கு அஸ்வினே சொல்லிடுவான் என்னவா இருக்கும் பட் டாக்ஸபிள் வேல்யூ. இவனுக்கு என்ன டாக்ஸபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஹையர்டா இருந்துச்சுன்னா கெஸ் பண்ணு. ஹையர்டுன்னு வந்தாலே என்ன வந்துரும்? அதேதான். சரியா? இது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் எல்லாமே. ஆக்சுவலா ஃபுல்லி டாக்ஸபிள் தான். பட் எம்ப்ளாயர் ஏதாச்சும் ரெக்கவர் பண்ற எம்ப்ளாயி கிட்ட இருந்தா அதை மைனஸ் பண்ணும். ஸோ ஆக்சுவல் மைனஸ் ரெக்கவர்டு. இதுவே வந்து மேனுஃபேக்சர்டா இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்துட்டப்பா, ஃபார்முக்கு வந்துட்டு. ஓகேவா? இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ. ஓகேவா? So with this 9 percosides are over. எங்க sum up பண்ணு பாப்போம் 9 percosides. பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும்பா.
The eighth one is the sweep. Sorry, nine. So nine gas, water, or electricity. The eight is the super gardener personal amendment. For seven is people facility. The six is sale of movable asset. The five is of movable asset. The four is credit card facility. The three is club facility. The two is the free food facility. The one is the gift and vouchers. Good. இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்க்யூசைட். ஸோ வாட் ஐ ப்ரிஃபர் இஸ் ஐ வாண்ட் டு ஓப்பன் அ நியூ பேஜ். நான் புது பேஜில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓ எழுதலையா இன்னும்? ஓகே ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 9 சாரி 10. அடுத்த பேஜ் போகலாம். நீயும் என்ன பண்ண முடிஞ்ச இதுவா ஹாரிசான்டலாக திருப்பி வச்சுக்கோ. பேஜ் கொஞ்சம் பெரிய ஃப்ளோ சார்ட்டாக போகும் இது. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம். ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஒன், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் டெலீட் பண்ணிட்டேனா? போன அட்டெம்ப்ட்டுக்கு கிரியேட் பண்ண நோட் இது. ஓகே, ஐ வில் டவுன்லோட் திஸ் தென். I'm just sending this to you. பட் இது ஒரு வருஷம் பழைய மெட்டீரியல், ரெஃபர் பண்ணிக்க வேண்டாம். வெறுமனே இந்த பர்க்யூசைட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இதில் ஃப்ளோ சார்ட் இதே ஃப்ளோ சார்ட் தான். என்ன இங்கே வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். சூப்பர். இதில் இல்லை, ஃபுல் புக்கை காணும். சரிப்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் வரைஞ்சிடுறேன். ஃபைன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, மொத்தமாக இதுக்கு பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் ஃபெசிலிட்டி. கார் ஃபெசிலிட்டின்னு என்னென்னா, ஒரு எம்ப்ளாயர் இருப்பான். அவனோட எம்ப்ளாயி ரொம்ப தூரத்துலேருந்து வருவான். அதுவும் அவன் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், இல்லைனா வந்து சிஎஃப்ஓ, சிஇஓ, அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, சும்மா வான்னு சொல்லுவாங்களா, கார் கொடுப்பாங்க இல்லையா? சும்மா கார் கொடுத்து நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு நல்லா கெத்தாக வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த கார் வந்து என்னது, அவனுக்கு ஒரு பெனிஃபிட். even though this car is not sold to him, even though this car is not belonging to him, but still this car benefit is derived by the employee. Yeah, so this will be called perquisite. Any benefit derived from employer to the employee is called perquisite. ஸோ இந்த பர்க்யூசைட்டை நம்ம எப்படி டேக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்க்குதுப்பா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, காரையே ரெண்டாக நான் ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறேன். கார் என்ன பண்ண போகிறேன், ரெண்டாக பிரிக்க போகிறேன். எம்ப்ளாயர்னா ஜாப் தரவர் தானே? ஆமாப்பா. எம்ப்ளாயினா வேலை பார்க்க. ஆமாம், கம்பெனி. கார் ஃபர்ஸ்ட் யார் வச்சிருக்கா, ஓன்டு பை எம்ப்ளாயர், இன்னொன்று ஓன்டு பை எம்ப்ளாயி.
ஓகேவா? ஸோ ரெண்டா பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஓன்டு பை எம்ப்ளாயர், இன்னொன்று ஓன்டு பை எம்ப்ளாயி. இஃப் இட் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர், ஓகேவா, அப்போ என்ன பண்ணும்? இஃப் இட் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயி அப்போ என்ன பண்ணும்? தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இவனை முடிச்சிடலாம். ஸோ கார் என்னது, ஓகேவா? எப்படி கார் என்னோடது, காருக்கான மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று வரும். கார் என்னோடதுன்னா அப்போ நான் அடுத்து பார்க்க வேண்டியது மெயின்டைன் யார் பண்ணுறா, பெட்ரோல் யார் போடுறா, செலவு ரிப்பேர் இருந்துச்சுன்னா யார் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கவனிப்போம். கரெக்டா? இஃப் இட் இஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் borne பை எம்ப்ளாயரா எம்ப்ளாயியா, அடுத்த கொஸ்டின். ஓகேவா? இஃப் இட் இஸ் பை த எம்ப்ளாயி அப்படின்னா ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அஸ்வின்? என்னோட காரு, நானே பெட்ரோல் போடுறேன், நானே ரிப்பேர் பண்றேன், நானே ஆஃபீஸ்க்கு போயிட்டு டெய்லி அந்த கார் வச்சு ஆஃபீஸ்ல இருந்து வரேன், ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா? So there is no perquisite. கரெக்டா? No benefit, so no perquisite. Very simple. No benefit, therefore no perquisite. நெக்ஸ்ட், கார் வந்து எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. கார் எந்த தான், பட் மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் எம்ப்ளாயர் தான் பாத்துக்கிறாரு. ஓகேவா? அப்ப நான் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி, சரி ரைட், எம்ப்ளாயர் எல்லாமே பாத்துக்கிறாரு, காரை நீ மொத்தமா எதுக்கு யூஸ் பண்ற? ஃபுல்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸா இல்ல ஃபுல்லி ஃபார் பர்சனல் பர்பஸா இல்லனா போத்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இஃப் ஐ எம் யூசிங் த கார் என்டையர்லி ஃபார் பர்சனல் பர்பஸ் அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். ஃபுல் பெனிஃபிட் இல்லையா? ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அஃபிஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன், வேலையை தவிர அது எந்த பர்பஸ்க்கும் நான் யூஸ் பண்றது இல்லை, அப்போ ஃபுல்லி எக்ஸாம்ட். ஓகேவா? இந்த நடுவுல ஒருத்தர் இருக்கான் பார், அவன் தான் ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன், பர்சனலுக்கும் யூஸ் பண்றேன், அஃபிஷியலுக்கும் யூஸ் பண்றேன், பார்ட்லி பர்பஸ் பார்ட்லி அஃபிஷியல். என்ன சொல்றேன், பார்ட்லி அப்படிதான் பண்ண விளையாடுறோம். சொல்றேன், அது சொல்றேன். ஸோ அது எப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் உனக்கு டிராவல் எதுக்கு தேவைப்படும், அது ஒரு ரோலை பொறுத்து இருக்கு. கரெக்டா? லெட்டஸ் சே நீ வெறுமனே ஒரு மேனேஜர் தான், மேக்சிமம் அந்த காரோட ரோல் என்ன உன்னோட பொறுத்த வரையில, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறது, வீட்டுல இருந்து ஆஃபீஸ் வர்றது. கரெக்டா? பட் நவ் இமேஜின் யூ ஆர் அ டைரக்டர். ஓகேவா? டைரக்டர்ஸ்லாம் நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும், கிளைண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த கார் இட் வில் பி ஆஃபன் யூஸ்டு. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒன்லி அஃபிஷியல் பர்பஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் பார்ட் இருக்கு இல்லையா? இதுவே செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அது போயிட்டு வர டைம் போக மிச்ச டைம் வந்து எம்ப்ளாயி இஸ் யூசிங் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாவே பர்சனல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவோம். இப்போ போத் கேசஸ் எப்போ வரும்னா பார்ட்லி பர்சனல் பர்பஸ் பார்ட்லி ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ற மாதிரி நிலைமை வரும்போது. சரியா? ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? when the car is with the employee, ஓகேவா, and he is using it for both personal as well as official purpose. இப்ப கார் என்னோடது, நான் ஆஃபீஸ் போறதுக்காக அந்த காரை யூஸ் பண்றேன். அப்போ ஆஃபீஸ் போறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேனா? நான் பக்கத்துல மார்க்கெட் போறதுக்கும் அந்த கார் தான் எடுத்துட்டு போவேன், தூரமா எங்கன்னா வெளியே போறணும் அதுக்கும் அந்த கார். அப்போ ஐ எம் யூசிங் தட் கார் ஃபார் போத் த பர்பசஸ். கரெக்டா? ஸோ என்னோட காரு அதை மொத்தமா ஆஃபீஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றேன்னா ஓகே, மொத்தமா பர்சனலுக்கு மட்டும் யூஸ் பண்றேன்னா ஓகே, பட் என்கிட்ட இருக்கிற காரு நான் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றேன் அப்படின்னா போத். ஓகேவா? ஸோ ஆன் தட் கோட் when it is partly for personal partly for official அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா I will divide it into 2. கார் என்ன காருன்னு பார்ப்பாரு, காரோடைய சிசி செக் பண்ணுவேன். காரோடைய சிசி இஸ் இட் லெஸ் தென் 1600 or more than 1600 ஆன்னு பார்ப்பேன். ஓகேவா? காரோடைய சிசி லெஸ் தென் 1600 more than 1600 ஆன்னு பார்ப்பேன். if it is less than 1600 cc அப்போ நான் 1800 per month. ஓகேவா? ஒருவேளை 1600 cc மேல போச்சுன்னா 2400 per month பர்க்யூசைட்டை கால்குலேட் பண்ணிப்பேன். ஓகேவா? இது போக if driver is also given, டிரைவரும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 900 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிப்பேன் per month.
ஓகேவா? இது போக எனி அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் எம்ப்ளாயி அதை மைனஸ் பண்ணிப்பேன். மிச்சம் இருக்கிற அமௌண்ட் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இது என்ன கேஸ்லப்பா? இஃப் த கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயி அண்ட் இட் இஸ் யூஸ் ஃபார் போத் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் பர்பஸ். ஓகேவா? இப்போ அதுவே வந்து இஃப் இட் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், அடுத்த கேஸ் இங்கே போகிறோம். சரியா? ஸோ ஒரு வாட்டி ஃப்ளோ சார்ட் மட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். ஓன்டு பை த எம்ப்ளாயி ரெண்டாக பிரிக்கிறோம். எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாங்க. எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறா நோ பெனிஃபிட் நெல். எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாரு. பர்சனல்னா நோ, பர்சனல்னா ஃபுல்லி டாக்ஸபிள், அஃபிஷியல்னா ஃபுல்லி எக்ஸபிள். போத்தாக இருந்துச்சுன்னா காரோடைய சிசி செக் பண்ணுவேன். காரோடைய சிசி 1600 கீழே இருந்துச்சுன்னா 1800 per month. ஷாஃபர் இருந்தால் 900. காருக்கு 1600 மேலே போச்சுன்னா 2400 per month. 900 ஷாஃபர் யூஸ் பண்ணுவேன். 900 இந்த ஷாஃபர்னு சொல்லுவோம்ப்பா, டிரைவர்னு சொல்ல மாட்டோம் இன்கம் டேக்ஸில். சரியா? இங்கே நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் டிரைவரை? ஷாஃபர்னு ரெஃபர் பண்ணுவோம். ஷாஃபர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பர் மந்த் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் இஃப் இட் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், அது வந்து பெரிய கேஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் பேஜுக்கு போயிடுறோம். உனக்கு ஒரு வேலை ஸ்பேஸ் இருந்தால் யூ கேன் யூஸ் தட். ஓகே, சாரிப்பா ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் ஷேர் போயிடுச்சா? இதோப்பா தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்தாச்சா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸில் என்ன சொல்கிறோம்? ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் கேஸில் என்ன சொல்கிறோம்? இஃப் கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயி, சாரி எம்ப்ளாயர், ஓன்டு பை த எம்ப்ளாயர். இஃப் கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், அகைன் என்னவா பிரிச்சு போனோமா? மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸை பிரிச்சுப்போம். If maintained by employer, if maintained by employee, ஓகேவா? if maintained by employer இருந்துச்சுன்னா ஆக்சுவலி காரும் அவங்களது, மெயின்டெனன்ஸும் அவங்களே பண்றாங்க. கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறேன் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு அகைன் டிவைடட் இன்டு த சேம் 3 கேட்டகரிஸ். இப்போ என்னென்ன கேட்டகரிஸ் அது? பர்சனல், அஃபிஷியல், போத். ஓகேவா? யா. ஸோ அஃபிஷியல், பர்சனல், போத். ஓகேவா? ஸோ அஃபிஷியல் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்ப்பா? நில். பர்சனல் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபுல்லி டாக்ஸபிள். பிரச்சனை எப்போ வரும்? போத்தாக இருக்கும்போது. ஸோ போத்தாக இருக்கும்போது என்ன பண்ண போறேன்னா அகைன் ஐம் கோயிங் டு சி. என்ன பார்ப்பேன் இப்போ? காரை பற்றி பார்ப்பேன். கார் வந்து பெரிய காரா சின்ன காரா? இஃப் காரோடைய சிசி வந்து லெஸ் தென் 1100 ஆர் சிசி இஸ் மோர் தென் 1600 பார்ப்பேன். ஓகேவா? இஃப் இட் இஸ் மோர் தென் 1600 சிசி, ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம்ப்பா. அதே 1800 per month. 1000 ஆமாப்பா, எம்ப்ளாயிக்கு ஒரு செலவு பண்ற மாதிரி ரஃபா 1800 per month. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 900 in case ஷாஃபர் இருந்தாங்கன்னா மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட். அவ்வளோ டேக்ஸ் கட்டணும், நம்ம இன்கம் கட்டணும், இன்கம் காமிக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. மெட்ரோலே போய்க்கிறியா?
நெக்ஸ்ட் இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா வர்றது taxable amount. அடுத்தது வந்து if it is more than 1600 cc இருந்துச்சுன்னா 2400 per month ப்ளஸ் ஷாஃபர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 900 டோட்டல் ஒரு அமௌண்ட் வரும். அதுல இருந்து ரெக்கவர்ட் அமௌண்ட் பண்ணோம்னா மிச்சம் வர்றது taxable amount. ஓகேவா? நோட், if the car is hired, என்னவா பண்ணணும்? check the cc. கார் ஹையர் பண்றாங்க, கார் எம்ப்ளாயர்தே இல்ல, கார் ஹையர் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஜெனரலா ஹையர் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஜெனரலா ஹையர் பண்ணா மைனஸ் இருக்கு. ஹையர்டு சார்ஜஸ் மைனஸ் ரெக்கவர்ட். taxable amount. Right? So this is where the employer is owning the car. Car employer the maintenance avarodhu da. Now let's take another point of view where the car is owned by the employer and the maintenance expense is owned by the employee. அவன் கார் மட்டும் தான் கொடுக்குறான், பெட்ரோல் போடுறது மெயின்டைன் பண்றது எல்லாமே யார் பாக்குறா? நம்மளோட புவர் அஸ்வின் தான் பாக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பியும் கார் என்னவா பண்ணுவோம்? ரெண்டா பிரிச்சிடுவோம். பிரிச்சுட்டு என்ன சொல்ல போறோம்? இஸ் இட் less than 1600 or more than 1600? if it is less than 1600 நான் என்ன பண்ணுவேன்னா 600 per month, ஷாஃபர் இருந்தா ஒரு 900 per month minus recovered. beyond இருந்துச்சுன்னா 900 per month plus ஷாஃபருக்கு ஒரு 900 minus recovered. ரொம்ப குட்டியா இருக்கு. இப்போ ஓகே, கொஞ்சம் நீட்டா எழுதிடுறேன். ஸோ காருக்கு 600 per month, ஷாஃபருக்கு 900 per month, டோட்டல் மைனஸ் ஏதாச்சும் ரெக்கவரி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது taxable. இதுவே 1600க்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதே அமௌண்ட்ல we are just going to do plus 300. ஓகேவா? முடிஞ்சுக்கோ. ஸோ ரைட் திஸ் டவுன். முடிச்சதும் சொல்லுங்க, இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுப்பா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் வராது. சரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கார் ஃபெசிலிட்டி பார்க்கும்போது we are firstly classifying the car into owned by employer, not owned by employee. If it is owned by employee, we will check if the maintenance is from the employer side or employee side. If it is from the employee side, there is no benefit, so no perquisite. If the car is owned by the employee and it is maintained by the employer, then we will check the purpose. What is the purpose? Official, personal, both. If it is official, exempt. If it is personal, fully taxable. If it is both, I'll then check what is the car. If it is a small car, that is 1600 cc கீழ இருக்குன்னா 1800 per month, டிரைவருக்கு ஒரு 900, recovered minus பண்ணா taxable amount. If it is more than 1600 cc, 2400 per month plus chauffeur minus recovered பண்ணா taxable perquisite வரும். Next, if it is owned by the employer and it is maintained by the employer, I'll again check official, personal, both. If it is official, nil. If it is personal, taxable. If it is both, 1600 கீழயா 1600 மேலயா? 1600 கீழனா 1800 per month, 900 ஷாஃபருக்கு ரெக்கவர்ட் மைனஸ் பண்ணும். 1600 மேலனா 2400 per month, 900 ஷாஃபருக்கு ரெக்கவர்ட் மைனஸ் பண்ணும். சரியா? இதுவே வந்து எம்ப்ளாயருடைய கார் எம்ப்ளாயி மெயின்டைன் பண்றான் அப்படின்னா சின்ன காரா பெரிய காரா மட்டும் பார்ப்போம், பர்பஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா எதர்வே he is going to use it for both the purpose, right? ஸோ அப்படி இருக்கும்போது காருடைய வேல்யூ 600 per month, ஷாஃபருக்கு 900 இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ரெக்கவர்ட் டாக்ஸபிள். ஓகேவா? இங்கேயும் காருக்கு ஷாஃபர் ரெக்கவர்ட் டாக்ஸபிள். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம 3 கேள்வி கேட்குறோம்ப்பா. when it comes to car expense,
we ask 3 basic questions. Okay va? So ஒரு குட்டி டப்பா போட்டுக்கிறேன், இங்க எழுதுனா நல்லா இருக்காது. Next page, you just write down note questions to be asked. நம்ம கிட்ட இது ஓகேவா? questions to be asked to solve car facility. So what are the questions that are to be asked when you are given a car based facility? First question is about the car. Is the car owned by the employer or employee? Who is owning the car? Is it owned by the employer or employee? So if the answer is employee, then we should see what is the maintenance. Maintenance next year and பார்க்கணும். So who is maintaining the car? If the maintenance is from the employee, maintenance from the employer. If the maintenance is from the employee, no benefit, no perquisite. If the car is owned by the employee, maintenance is by the employer, then there is some benefit. Then what will be the next question? Car type. I should check the car type. Is it less than 1600 cc or more than 1600 cc? If it is less than 1600 cc, then the perquisite amount will be 1800 per month. If it is more than 1600 cc, it will be 2400 per month. Additionally, if the driver benefit is also given, 900 per month additionally you will have to add. So yeah. Next, if it is owned by the employer, again I will be seeing who is having the maintenance expense. That is the second question. So after the maintenance question is being answered, if it is employee or employer. If it is employer, then again I will ask the purpose of the car. Is it for personal? Is it for both? Is it for official? If it is for official, it is exempt. If it is for personal, it is fully taxable. If it is for both, I will again ask what car. Is the car 1600 cc விட கம்மி or is it more than 1600? If it is less than 1600, it is 1800 per month. If it is more than 1600, it is 2400 per month. Then if the car is owned by the employer, it is maintained by the employee, then I will be seeing what is the car, because either way it is going to be both purpose, right? So there is no question of what is the purpose of car. So if it is less than 1600 cc, then it would be 600 per month. If it is more than 1600 cc, it would be 900 per month. And there is a chauffeur, additional 900. Okay, so any amount recovered from the employee should be reduced from all the cases. Recovery from employee. So the net figure would be taxable amount. Simple appa. So first question is, who owns the car? Who? Next question is, who maintains the car? That is also who. Next, if the answer is going to be employer, if the answer is going to be employee, on both the cases you should ask what is the purpose. What is the purpose? That will be the second major question. First question is who is owning the car. Second question is what is the purpose of the car. Third question is what car. Okay va? Who is owning the car? Who is maintaining the car? What is the purpose of car? What is the car? So இந்த questions answer பண்ணோம்னா நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். So let me again go through this. First I am asking who is owning the car for a broad classification. If the answer is employee, now I should again ask who is maintaining the car. If the answer is employee, there is no need to ask the purpose because it is either way both. So what am I going to do? It is exempt actually. Why? The car is owned by the employee and it is maintained by the employee. No benefit, no perquisite. Next, if the car is owned by the employee and it is maintained by the employer, then I should ask what car. It is less than 600, 1600 or more than 1600. Less than 1600, 1800 per month. More than 1600, 2400 per month. Next, if it is owned by the employer, yaar maintain pandra? Employer, employee. If it is owned by the employee, then what car? 1600 kiliya, 1600 malaya. Kilana 600 per month, melana 900 per month. Next, if it is owned by the employer, purpose keeper. Own business both இருந்துச்சு அப்படின்னா 1600 கீழே அப்படின்னா 1800 per month, மேலனா 2400 per month. Okay va? As simple as that. So it's not complex. Only thing is you should know how to connect and keep it in mind. அவ்வளவுதான். பேசிக்கா 4 question. First primary question, கார் யாருது? Second, கார் யாருதா இருந்தாலும் யாரு மெயின்டைன் பண்றா? Third, யாரு மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கார்? 1600 கீழே 1600 மேலயா? Always remember, employer உடைய காரு
எம்ப்ளாயர் கொடுத்துருக்கான் அப்படின்னா 1800 மேல 1600 மேல போச்சுன்னா 1800. கார் எம்ப்ளாயர் மெயின்டெனன்ஸ் எம்ப்ளாயி இதுனா மட்டும்தான் 600 900 வரும். மற்ற எல்லா கேசஸ்லயுமே இது மட்டும்தான் வரும். சரியா? ஸோ ஒரு வாட்டி ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டெல் மீ இஃப் யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் ஆர் இஸ் இட் ஓகே வி கேன் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டெல் இட் ஒன்ஸ் ஆல்சோ. சரியா? ஒரு வாட்டி பார்த்தாச்சாப்பா? சொல்றியா? எஸ் நான் ஸ்லோ. For car facility owned by employer and employee. In case of employee, the maintenance charge பண்றாருன்னு பார்க்கணும். For employer point of view, it can be subdivided into three. For official, for both, for personal. For official, it is exempted. For personal, for it is fully taxable. For both, it is partially personal or partially official. You need to check the CC of the car. It is less than 1,600. The 1,800 per month plus just offer for 900 minus recovered amount to 500 taxable amount. In case of greater than 1,600 cc, 2,400 per month as offer plus 900 to found minus recovered amount to found the taxable amount. For employee, there is no benefits, so there is no coefficient. In case of employer owned by employer, if it is maintained by employer, there is a three types of official, both and personal. For official is nil, for personal is fully taxable. For both, you need to check the same with the CC. It is less than 1,600. It is minus 1,800 per month plus minus 900 per month minus recovered amount equal to taxable amount. For greater than 1,600 CC, it's a 2,400 per month plus 900 minus recovered amount to find taxable amount. If it is maintained by an employee, it's the same, less than 600. Car is 600 per month, job for 900 per month, minus recovered amount to find a taxable amount. For greater than 1,600, the car is 900, job for is plus 900, minus recovered amount to find a taxable amount. Good. I mean, if it is maintained by employer, for both cases, இதுல சாஃப்ட்வேருக்கு எதுன்னு இதுல 900ங்கிறது சாஃப்ட்வேர்ன்றது வந்து அவன் क्वेश्चनல கொடுத்தா மட்டும் 900 அப்படினா 900 per month எல்லாருக்குமே ஆட் பண்ணும்பா. கொடுத்தாதான். இல்லனா டிரைவர் தனியா அவன் சொல்லல. கார் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றான். டிரைவர் பத்தி எதுவுமே பேசல. question is silent. assume there is no driver. employee is the driver. so அவனே தான் ஓட்டிட்டு போறான், அவனே தான் ஓட்டிட்டு வரான். but they have specifically given காரும் கொடுத்திருக்காங்க, அதை ஓட்டுறதுக்கு ஆளும் கொடுத்திருக்காங்க அப்படினா காருக்கும் வாங்குவோம், ஆளுக்கும் வாங்குவோம். சரியா? ஓகே. ஸோ நான் ஒரு 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இது உன் மைண்ட்ல வந்து எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகுற மாதிரி ஒரு நோட் போட்டிருக்கேன்ப்பா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ கேட்டது, மேம் இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இது பர்பஸா, பர்சனலா, போத்தா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் கொஸ்டின்ல சொல்லல, பர்சனல்னு சொல்லிருக்கான்,
ஓகே எடுத்துக்கோ. அஃபிஷியலா சொல்லிருக்கான், ஓகே எடுத்துக்கோ. போத்னு சொல்லிருக்கான், ஓகே. பட் எதுவுமே சொல்லல, அப்ப நான் என்ன எடுத்துக்கிறது? அப்போ அஸ்யூம் இட் டு பி போத். சரியா? நெக்ஸ்ட் சிசி. சிசி பத்தி எதுவுமே சொல்லல. The question is silent about the CC. They just say they have given a car. They don't say if it is less than 1600 cc or more than 1600 cc. Engine capacity பத்தி வார்த்தையே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? assume less than 1600 cc. நெக்ஸ்ட் ஷாஃபர். உங்களுக்கு வந்த கேள்வி. டிரைவர் பத்தி பேச்சே இல்ல. question is silent about the driver. டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, கொடுக்கலன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. அப்ப I will assume there is no driver. I will just take if it is less than 1600 cc and it is for the employer owned car 1800 per month, more than 2400 month. Employer car employee maintain பண்றானா 600 per month, 900 per month. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கார்ல வந்து 2 கார் கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ 2 cars are given. ஓகேவா? ஸோ 2 கார் கொடுக்குறோம். ரெண்டுமே பர்சனலுக்கும் யூஸ் பண்றாங்க, அஃபிஷியலுக்கும் யூஸ் பண்றாங்க. கார் ரொம்ப கேவலமா இருக்கு, பட் just see. ஸோ இதுல ஒன்று என்ன பண்ணிப்போனா, ஒரு காரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலா எடுத்துப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஃபுல்லாவே டாக்ஸபிள் பண்ணுவோம். டாக்ஸபிள் எப்படி பண்ணுவோம்? இஃப் இட் இஸ் மோர் தென் 1600 cc 2400 per month, less than 1600 cc 1600 per month. ஷாஃபர் இருந்தா ஷாஃபர் அமௌண்ட். இன்னொரு கார் என்ன பண்ணுவோம்? நார்மலா கால்குலேட் பண்ணுவோம். சரியா? நார்மலான என்ன அர்த்தம்? அதையும் இதே தான் பண்ணுவோம். சரியா? அந்த நோட் மட்டும் ஒரு ஒன்னு கான்செப்ட். ஓகேப்பா. ஓகேவா? இப்போ பர்சனல்னா எப்படி எடுக்க போறோம்? அதுக்கு ஒரு கால்குலேஷன் நோட் எழுதிக்கோ. இஃப் த கார் இஸ் யூஸ்ட் ஃபார் பர்சனல், ஃபுல்லி டாக்ஸபிள்னு சொல்றோம். கரெக்டா? அந்த ஃபுல்லி டாக்ஸபிள் அமௌண்ட் என்னது? அது ஒரு கொஸ்டின் வரும் அடுத்து. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நான் அங்கே திரும்ப டிஸ்டர்ப் பண்ண வரும்ல. ஸோ ஐம் புட்டிங் அ செப்பரேட் ஃப்ளோ சார்ட் ஹியர். அதுக்காக. சரியா? பர்சனல் பர்பஸா இருக்கு அப்படின்னா, கார் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர், ஓன்டு பை எம்ப்ளாயி. சேம் ஃப்ளோ சார்ட் தான், தனியா இதுக்கு மட்டும் போடுறேன். சரியா? ஓன்டு பை எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயர். இஃப் இட் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயி அப்படின்னா ஃபுல்லி அந்த அமௌண்ட் என்னவோ that will be actually no benefit, so it will be fully exempt. If it is owned by the employer na da namukku question varum. Correct ah? அப்ப என்ன பண்ணுவேன்னா, எம்ப்ளாயர் அவனோட ஓன் காரா ஹையர்டு காரான்னு கொஸ்டின் கேட்பான். அடுத்து I will ask owned car or hired car. ஓன்டு காரா இருந்தா என்ன பண்ணுவேன்? 10% of cost of car minus recovered amount. Taxable amount. If it is hired, என்ன பண்ணுவோம்? The hired amount minus recovered. அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? இது கூட அடிஷ்னலா வேற ஏதாவது ஷாஃபர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? அது போக எம்ப்ளாயர் இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸ் அதையும் ஆட் பண்ணிப்போம். சரியா? இதெல்லாம் டோட்டல் பண்ணாதான் we will get the amount.
Done? Yes, I'm done. Good. ஸோ கடைசியாக ஒரே ஒரு வாட்டி ஒரு குட்டி ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து கார் பெனிஃபிட் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். காருன்னு பார்க்கும்போது நான் எம்ப்ளாயரோட காரா எம்ப்ளாயியோட காரான்னு பார்ப்பேன். அடுத்தது இது எம்ப்ளாயர்டாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் வந்து எம்ப்ளாயரா எம்ப்ளாயியான்னு பார்ப்பேன். மெயின்டெனன்ஸ் எம்ப்ளாயரா எம்ப்ளாயியான்னு பார்ப்பேன். எம்ப்ளாயியாக இருந்தான் அப்படின்னா இந்த இடத்துல 1600 சிசிக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்பேன். கீழேயா இருந்துச்சுன்னா 1800 per சாரி இது எம்ப்ளாயர் வந்து இல்லையா. ஸோ 600 per month, இங்கே 900 per month. எம்ப்ளாயர்டாக இருந்தால் 1600க்கு கீழேயா இருந்துச்சு அப்படின்னா 1600க்கு மேலேயா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 1800 வரும், இங்கே 2400 வரும். அப்படியே எம்ப்ளாயி பக்கம் போனோம்னா இங்கே வந்து நோ பர்பஸ் சைட்டு. இங்கே அகெயின் பர்பஸ் பார்ப்போம், பர்சனலாக அஃபிஷியலாக இதுவான்னு பார்ப்போம். ஸோ அதை தாண்டி ஒரு வேளை போத்துக்காக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். போத்துக்காக இருந்துச்சுன்னா அகெயின் 1600 கீழேயா 1600 மேலேயான்னு பார்ப்பேன். கீழேயா இருந்துச்சுன்னா 1800 per month, மேலேயா இருந்துச்சுன்னா 2400 per month. Why am I repeatedly saying this? So that it gets registered. சரியா? ஸோ இதில் நீ போத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஏன் அஃபிஷியலாக இருந்துச்சுன்னா எந்த யார் ஓன் பண்ணாலும் சரி, அஃபிஷியலாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே எக்ஸாம்ட்டு. அதே மாதிரி பர்சனலாக இருந்துச்சுன்னா யார் ஓன் பண்ணாலும் சரி. இது பர்சனலாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாயி ஓன் பண்ணானா பர்க்யூசைட்டே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் யூஸில் இருக்கு. எம்ப்ளாயர் ஓன் பண்ணுறான்னா அப்போ ஐ வில் சி இஃப் இட் இஸ் ஃபார் பர்சனலாக இருந்துச்சுன்னா 10% காஸ்ட், ஹையர்டாக இருந்துச்சுன்னா ஹையர் சார்ஜ் மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட். சிம்பிள். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து ஆல்மோஸ்ட் 1 hour ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் இல்லையா. டைம் என்ன ஆகுது? 50 minutes ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ 55 minutes ஐ எம் எக்ஸ்பிளைனிங் சம் கான்செப்ட்னா இட் மீன்ஸ் அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். So we'll have to solve questions on this. சரியா? Before solving question, I want you to revise the provisions again and again. ஓகேவா? So what in the provision மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. We will start solving questions on this. சரியா? So எத்தனை டைப் பார்த்துக்கோ இப்போ வரைக்கும்? ஓகே, இன்னும் 2 பெரிய percusite பாக்கி இருக்கு. We'll do one thing. அந்த 2 டைப்பையும் முடிச்சிட்டு ஒரே டே we'll be starting to solve the questions. சரியா? For now, let's complete the theory part today. முடிச்சிட்டு உடனே we can start with the questions simultaneously. சரியா? So next percusite we are going to talk about சொல்லுப்பா. ஏதாவது சொன்னியா? நான் கேட்கலாம். மைக் மியூட் பண்ணி பேசிட்டேன். அந்த ஃபார்மட் இருக்கலாம் ஃபார் சால்விங் salary. ஆமா, அதுல ஒரு வேர்ட் இருக்கு பிளஸ் ஆல் டாக்ஸபிள் பர்பசஸ். அந்த வேர்டுக்கு தான் இத்தனை இது படிக்கணும். ஆமாப்பா, கரெக்ட்பா. இல்ல அதனால ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கோப்பா. பெயின்ஃபுல்லா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோ. சரியா? சரி, இப்போ இவ்வளோ சேலரிக்கு பண்றல, இந்த மொத்த சேலரியே ஒரு ஒர்க்கிங் நோட் தான்ப்பா. என்ன மேம் சொல்றீங்க? ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறோமா, அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவன் டாக்ஸபிள் பர்சனா ஆயிட்டானா அப்புறமா என்ன பண்றோம், அவனோட ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கால்குலேட் பண்றோமா. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ். அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணா வர்றது தான் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து டிடக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணோம்னா வர்றது தான் டாக்ஸபிள் இன்கம். அந்த டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து இன்கம் டாக்ஸ் காம்ப்யூட் பண்ணும். ஸோ இங்கே தான் கொஸ்டின் வரும், இவன் 115 பிஎஸ்சிக்குள்ள வரானா 115 பிஎஸ்சிக்குள்ள வரமாட்டானா. 115 பிஎஸ்சிக்குள்ள வரானா இந்த டிடக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். 115 பிஎஸ்சியில் வரல அப்படின்னா இது எல்லாமே அப்படியே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணணும். டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணும்போது சர்சார்ஜ் அப்ளிகபிளான்னு பார்க்கணும். சர்சார்ஜ் அப்ளிகபிள்னா சர்சார்ஜும் போடணும். அதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள்னா அதையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடைசி ஹெச்இசி செஸ் போட்டுட்டு அட்வான்ஸ் டாக்ஸை மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் வர்றது நெட் லைபிலிட்டியோ ரீஃபண்ட் அமௌண்ட். புரியுதா? இவ்வளோ பெரிய ப்ராசஸ். அதுல நம்ம போடுறது ஒரு குட்டி பர்க்யூசைட். Perquisite is a working note of salary. Salary is a working note of total income. Total income is a working note of tax liability. புரியுதா? ஆமாப்பா. மொத்த யூனிவர்ஸ்ல
பூமி தான் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னா பூமிக்குள்ள இருக்க மனுஷன் தான்ப்பா இந்த பர்க்யூசைட். அவ்வளோ குட்டி. என்ன குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் பேசுகிற லெவலுக்கு போயிட்டு வரணும். சரி வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்க்யூசைட் நம்பர் 11. காலிலேருந்து கொஷின் போட்டு கொஷினே வருது எனக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. நீ யோசிக்காதப்பா, உனக்கு கொஷின் போடல, வேற பசங்களுக்கு கொஷின்ஸ் போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஸோ கொஷின் சால்விங் செஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே. கன்செஷனல் ஒரு ரீகேப் கொடு பார்ப்போம். ஃப்ரம் பர்க்யூசைட் நம்பர் 1 டு பர்க்யூசைட் நம்பர் 10. அதுக்குள்ள நான் ஃப்ளோ சார்ட் போட்டுடுறேன். நேம் மட்டுமா இல்ல உள்ள இருக்கதே? நேம் மட்டும்பா, நேம் மட்டும். Number 1 gift and vouchers. Number 2 free food facility. Number 3 is club facility. Number 4 is credit card facility. Number 5 is use of mobile asset. Number 6 is sale of mobile asset. Number 7 is medical facility. Number 8 is sweeper, gardener, personal attendant. Number 9 is gas, water, electricity. Number 10 is car facility. Number 11 is interest free. என்னப்பா நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்குமேன்னு உன்னை சொல்ல சொன்னா கடகடன்னு சொல்லிட்டேன். சரி, இதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டதா கஷ்டப்பட்டதா தெரியல. சரி, இப்போதைக்கு கஷ்டப்பட்டுக்கிறேவா. இல்ல முடிச்சிட்டேன், சும்மா சொன்னேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்செஷனல் லோன். ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் சொல்லிடுறேன். அது சொல்லிட்டு we can start with explanation. ஓகேவா? ஸோ கன்செஷனல் லோன்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியணும். ஸோ ஆல் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஒரே ஒரு குட்டி இது மட்டும் முடிச்சிடுறேன். ஓகே, இங்கே வந்து எழுதுறேன். ஸோ கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கன்செஷனல் லோன்னா என்ன? லோன்னா என்னதுப்பா? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital. சாதாரணம் இல்லப்பா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வெளியவாப்பா. லோன்னா என்னதுப்பா? லோன் இஸ் liability. ஸோ கடன் வாங்குறோம் பேசிக்கலி. கரெக்டா? காசு வாங்குறது. ஸோ அஸ்வினை கடன்காரன் ஆக்க விரும்பல. லெட் அஸ் அஸ்யூம் அக்பர். ஃப்ரீடம் போட்டதுனால அக்பர் ஞாபகம் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ அக்பர் என்ன பண்றாரு? இஸ் கெட்டிங் லோன் ஃப்ரம் ஹிஸ் கம்பெனி. ஓகேவா? ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகேவா? ஸோ ஹி ஹேஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஹி கேன் கெட் த லோன் ஃப்ரம் 2 பிளேசஸ். என்னென்ன பிளேஸ்ப்பா? ஒன்று அவனோட கம்பெனி, இன்னொன்று பேங்கா. இப்போதைக்கு பேங்க் மட்டும்தான். பேங்கோ இல்லை லெட்டர்ஸ் அசியும் வேற ஏதோ ஒரு சோர்ஸஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லையா? இத்தனை சோர்ஸஸ் இருக்கு. ஸோ லெட்டர்ஸ் அசியும் பேங்கோட ரேட்டு வந்து ஒரு 7.5%. ஓகேவா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு 5% இன்ட்ரெஸ்ட்ல லோன் தரேன்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ ஒரு ரேஷனல் பர்சனா நீ யாருக்கிட்டப்பா கடன் வாங்குவ? யார் நமக்கு எஃபிஷியன்ட்டா கொண்டு வரது? ஆமா, இங்க யார் உனக்கு கம்மியா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றா? கம்பெனி. ஏன்னா இப்ப கம்பெனி கிட்ட நான் 50,000 ரூபாய் வாங்குறேன்னா திருப்பி கொடுக்கும்போது எவ்வளவு பண்ணணும்? 50,000 பிளஸ் 5% ஆஃப் 50,000 வில் பி பிளஸ் ஒரு 2,500 ஆட் பண்ணிக்கோ. 52,500. கரெக்டாப்பா? நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக் கரெக்டானு சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே 50,000 இங்க வாங்குறோம். எனக்கு 7.5 உடைய டேபிள் தெரியாது. ஸோ 7.5% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 3750. 3750 அப்படின்னா 53,750 தரணும். அடுத்தது இதுவே இங்க வாங்கினா மொத்தமா 5,000 ரூபாய் ஜாஸ்தி தர வேண்டியிருக்கும். கரெக்டா? ஸோ when you see he will obviously choose this. கரெக்டா? அப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவான்? நம்ம எங்கேயாவது காசு வாங்குறோம்னாலே யாருக்குப்பா கை அரிக்கும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் வந்தாலே டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு he will be attracted. So what is the income here actually? லோனுங்கிறதே கடன். இதுல என்ன மேம் இன்கம் அப்படின்னா, your savings and expenditure will also be treated as income. Why? ஈவன் நீ வந்து இந்த கம்பெனில கடன் வாங்கலனாலும் அந்த கடன் வெளியில வாங்கியிருப்ப. கரெக்டா? Even if the company is not giving you the loan, you would have got that loan from somewhere else, and that somewhere else is obviously higher rate than your company. கரெக்டா? அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நீ கட்டணும்னா அதுக்கு நீ சம்பாதிச்சதுனா அந்த அளவுக்கு கட்ட முடியும்.
அப்போ நீ அந்த அளவுக்கு செலவு பண்றோம், நீ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்ப நீ சம்பாதிக்கிறனா நீ டாக்ஸ் கட்டணும்ல. புரியுதா எப்படின்னு? கடன் வாங்கினாலும் பிடிக்கிறானே. சோ என்ன சொல்றான்னா, நானே காசு இல்லைன்னா கடன் வாங்குறேன், அதுக்கு 2500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு நீ சொல்ற. பட் அவன் என்ன சொல்றான்னா, இதே கடன் நீ வெளியே வாங்கி தானே எவ்வளவு வாங்கியிருப்ப, 3750 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பியா. அப்போ நீ வெளியில வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவு அடைச்சிருப்ப. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுப்பா உனக்கு? 1250 ருபீஸ். அப்ப நீ கம்மியா செலவு பண்ணிருக்க, கரெக்டா? அப்படின்னா இந்த அமௌண்ட் நீ வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருப்பல, அது உன்னோட இன்கம் தானே, அதுக்கு டாக்ஸ் கட்டுங்கிறான். புரியுதா? சோ சேவிங்ஸ் அண்ட் இன்கம், அதுதான் இங்க என்ன சொல்றோம், பெனிஃபிட் அப்படின்னு சொல்றோம். நீ கேஷா கிடைச்சா மட்டும் தான் சேலரின்னு சொல்ற. பட் நீ கேஷை தாண்டி எப்படி கிடைச்சாலும் அது உனக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு ஃபெசிலிட்டி. அதனால நீ நல்லா இருக்க அப்படின்னா நான் வந்து அதுல டாக்ஸ் கேட்பேன். ஓகேவா? So if you're going to get benefit out of the out of the interest savings, that is going to be taxed here. அதான் என்னது, concessional loan அப்படின்னு சொல்றாங்க. So you are getting a loan at a concessional rate, you will be taxed for the concession you get. சரியா? So இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் பா டாக்ஸ் பண்ண போறோம் நம்ம, the rate against bank. நம்ம ஸ்டாண்டர்டா பேங்கோட எடுத்துப்போம், நம்ம வந்து எடுக்க மாட்டோம். கவர்மெண்ட் சொல்றோம் நான் கெட்டவன் தான், ஆனா அவ்வளவு கெட்டவன் கிடையாது. நீ ஃப்ரெண்டு கிட்ட மீட்டர் வட்டிக்கு வாங்கினா 10% கட்டிருப்பல, நான் அதுக்கு வரல போகல. பேங்க் கிட்ட வாங்கினா 7.5% கட்டிருப்பேன், நான் அதுக்கு மட்டும் பாக்குறேன் அப்படின்பா. அப்போ பர்ச்சேஸ் அமௌண்ட் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், பேங்க் ரேட் 7.5 மைனஸ் எம்ப்ளாயர் ரேட் 5%. எவ்வளவு எனக்கு கெயின் கிடைச்சிருக்கு, 2.5%. இந்த 2.5% ஆன் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்ரி இயர், அதுதான் என்னன்னு சொல்ல நான் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்வேன். சரியா? சரி, இந்த கான்செப்டுக்கு பேர் தான் நினைப்பா கன்செஷனல் லோன். சரியா? கன்செஷனல் லோன் உடைய இது பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த லோன் வந்து நான் மூணு கிளாசிஃபிகேஷன் பண்றேன். நான் வந்து சிம்பிளி நீ லோன் வாங்கினாலே டாக்ஸபிள்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இப்போ நீ லோன் வாங்கியிருக்க, தட் லோன் இஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் டிசீஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்காக, லைக் கேன்சர் மாதிரி ஒரு சில டிசீஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபைட் டிசீஸ்க்காக நீ வாங்கியிருக்கேன்னா நோ நீட் ஃபார் பேயிங் எனி திங், நோ பெனிஃபிட். ஸோ நில், நோ டாக்ஸபிள் பர்ச்சேஸ். 20,000 ரூபாய்க்கு கீழே லோன் வாங்கியிருக்க, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்க, பொழைச்சிப்போ, எதுவுமே வேண்டாம். ஓகேவா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கம்மி வாங்குவ, நீ வச்சுக்கோ அப்படின்றான். ஸோ இங்கேயும் நோ டாக்ஸ் பெனிஃபிட், நோ பர்ச்சேஸ், நோ பெனிஃபிட். பட் இஃப் இட் இஸ் பியாண்ட் 20,000 அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் ஸ்பெசிஃபைட் டிசீஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்பிஐ ரேட்டு கூட கம்பேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் less than SBI rate, rate of interest more than SBI rate. If it is less than SBI rate, again there is no perquisite. Sorry, more than SBI rate, no perquisite. Okay va? Nil. If it is less than SBI rate, then there is a perquisite. So difference amount will be taxable. Difference amount, so difference rate at monthly outstanding balance, monthly outstanding balance, அந்த அளவுக்கு it will be taxable பா. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க, மந்த்லி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்னா, லெட்டஸ் சே 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த மந்த் எண்டில், 50,000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? லெட்டஸ் சே அடுத்து நான் வந்து 10,000 ரீபே பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ மந்த்லி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும், 40,000 இருக்கும். ஸோ இந்த 40,000 மேலே நான் என்ன பண்ணுவேன், 2.5% கண்டுபிடிப்பேன். அது அந்த மந்தோட பர்ச்சேஸ். ஓகேவா? லெட்டஸ் அதையும் அடுத்த மாதம் இன்னொரு 10,000 ரீபே பண்ணுறேன். இப்போ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, 30,000. இதுக்கு மேல 2.5%. நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு 10,000 அவன் ரீபே பண்றான். ஓகேவா? ஆமா. ஸோ இங்க இன்னொரு 20,000. ஓகேவா? ஸோ இது மேல ஒரு 2.5%. நெக்ஸ்ட் 10,000 ரீபே பண்றான். 10,000 மேல 2.5%. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா டோட்டலா எவ்வளவு வருதோ அதான் டாக்ஸபிள் பர்ச்சேஸ்.
ரஃபாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் வில் சால்வ் அ டீடைல்டு கொஸ்டின் ஆன் திஸ் அண்ட் கார் பர்க்யூசைட். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரியா? ஸோ இட் வில் பி டெஸ்டட் அண்ட் இட் இஸ் நாட் காம்ப்ளெக்ஸ், பட் இட் இஸ் அ லிட்டில் பிட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ. சரியா? ஸோ நல்லா இருக்கும். ஏதாச்சும் நோட் பண்ண வேண்டி இருக்காப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஆக்சுவலி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. எடுத்தா உனக்கு ஞாபகம் இருக்கணும், அதையும் நான் யோசிக்கிறேன். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வேணா இது கண்டினியூ பண்ணலாம். வில் ரைட் டவுன் த அதர் குட்டி குட்டி பர்க்யூசைட்ஸ் now. சரியா? இன்னும் ஒரு பெரிய பர்க்யூசைட் இருக்கு. So write down perquisite number 12. ESOP facility. ESOP எப்படி நான் perquisite value கண்டுபிடிப்பேன்னா fair market value minus offer price into number of shares. பண்ணேன்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு taxable value. ESOP னா என்னன்னு தெரியுமாப்பா? எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னா என்னன்னா, கடுமையா வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? லாங் லீவ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா they will work hard, they will increase the sale, they will make the enterprise grow, profits வரும், எல்லாமே வந்து இதுவாகும். சரியா? ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் எய்மாக இருக்கும். அதுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்னில் என்னப்பா தருவாங்க? சேலரி தருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, ஓகே. ஸோ இப்போ நீ இந்த கம்பெனிக்குள்ளே வரனா இன்னும் 3 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனிலேயே இருந்து இஃப் யூ கோயிங் டு டெவலப் த கம்பெனி, எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் நான் உனக்கு என் கம்பெனியோட ஷேரை கொடுக்குறேன், நான் ஓனராக ஆக்கிடுறேன், என் கம்பெனியோட ஷேர் தரேன். மார்க்கெட் வேல்யூ 100 rupees, பட் நான் உனக்கு 80 rupeesக்கே தரேன். பட் அதுக்கு என்ன பண்ணணும்? 3 வருஷம் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும். ஆர் நீ வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏதோ ஒரு டார்கெட் கொடுப்பாங்கப்பா, ஒரு லாக்இன் பீரியட் கொடுத்து இந்த லாக்இன் பீரியடோட எண்டில் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். சரியா? ஸோ இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ, ஆஃபர் ப்ரைஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஷேரை அவன் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கினான்னா 100 ரூபா. பட் சின்ஸ் எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயரே கொடுக்கறதுனால ஹீ இஸ் கெட்டிங் 20 rupees கன்செஷன் இல்லையா? ஸோ இந்த 20 rupeesக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்? perquisite. ஸோ இதை தான் நம்ம taxable பண்ண போகிறோம். ஸோ இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கானோ அது கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் த perquisite வேல்யூ. சரியா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர் நோ. ஓகே ஓகே அடுத்து இருக்கிறது 3 வந்து இட் இஸ் லைக் அ பிட் மாடரேட். வி வில் டூ ஒன் திங், ஒரு பிரேக் எடுத்துட்டு அகெயின் வி வில் பி மீட்டிங் அட் 8 PM பா, 8 to 9. நான் சொல்றேன் கரெக்டா மட்டும் பாக்குறீங்களா? சொல்லுப்பா. அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் வந்து அதோட அவங்க வேலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ரெமுனரேஷன் வாங்கிட்டு இருக்கிறது. இப்போ அவங்க அதுக்கு பதிலாக ஒரு 3 years அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா நான் அந்த கம்பெனியோட 30% ஆஃப் ஷேர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களை ஓனர் ஆக்குறேன். ஆமா. ஸோ என்னன்னா இவன் வந்து எம்ப்ளாயிஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, பெட்டர் கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ கம்பெனிஸ்க்கு என்ன ஆகும்னா, இப்போ நீ யோசிச்சு பாரு, ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்கு வரான், அவனுக்கு அவன் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அவனை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அவன் ஒழுங்காக அவனோட எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கவே 6 மாதம் கிட்ட ஆயிரும் இல்லையா? ஸோ அவன் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் இருக்கான். இன்னும் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு வேற கம்பெனி போறான்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை கொண்டு வரும்போது திரும்பியும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இதனால எம்ப்ளாயருக்கு நஷ்டமாகுமா? அவன் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுவான், காசு செலவு பண்ணி உட்காந்து சொல்லி கொடுப்பான், இவங்க வேற கம்பெனி போயிடுவாங்க. ஸோ த ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வில் இன்க்ரீஸ். ட்ரைனிங் காஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட், அவனுக்கு கொடுக்குற சேலரி, இது எல்லாமே செலவு இல்லையா? ஸோ இந்த செலவை மிச்சம் பண்றதுக்கு என்ன பண்றான்னா, அவன் லாக் பண்றான். நீ கம்பெனியில் 5 வருஷம் இரு, நான் உனக்கு ஸ்டாக் தரேன். கம்பெனியில் 10 வருஷம் வேலை செய்ய, நான் உனக்கு ஸ்டாக் தரேன், நான் ஓனர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வைக்கிறான் எம்ப்ளாயிஸை. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு கொடுக்குற ஆப்ஷன் தான் என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான்.
ஓகேவா. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணி அப்போ ஈக்விட்டி ஷேர் கொடுத்தானா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கான்செப்ட் சேம் தான். அங்கேயும் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுத்துடுவோம். சரியா, இது வந்து காமனா எல்லா இதுலயும் நடக்குமா? எஸ்பா, மோஸ்ட்லி கம்பெனிஸ்ல நடக்கிறது தான். இல்ல மேம், இது சைல்டிஷா இருந்தா ஒரு டவுட் கேட்கலாம். சொல்லுப்பா. இல்ல மேம், இப்போ நாங்க யூஜி முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு கம்பெனில ஒரு 3 இயர்ஸ் பாண்ட் போட்டு நான் இருக்கேன். ஆனா நாங்க இதெல்லாம் வர மாட்டோம். புரியலப்பா. இல்ல, இப்போ நாங்க யூஜி முடிச்சுட்டு நாங்க ஒரு கம்பெனிக்கு போறோம். அந்த கம்பெனில வந்து பாண்ட் சைன் பண்ணிருக்காங்க. நீங்க 3 இயர்ஸ் கம்பல்சரி இது பண்ணணும். அந்த பாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் கொடுக்கணும். சோ அது ஒரு தனி கதை மேம். இப்போ 3 இயர்ஸ் இப்ப இந்த 3 இயர்ஸ் பீரியட் இருக்குல்ல, அந்த 3 இயர்ஸ் பீரியட் தான் இதுவா இல்ல இது வேற? அது நீ பேசுறது என்னன்னா இந்த பாண்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அதுல என்னன்னா நீ வந்து இப்போ சேர்ற, வெயிட் நான் உனக்கு அதை டிஃபரன்ஷியேஷன் சொல்றேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான், அவன் வந்து ஒரு கம்பெனில சேர்றான். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நீ வேற எங்கேயும் சேர மாட்டேன்னு சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிடுவாங்க. இதான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. 3 இயர்ஸ் பாண்டு, 4 இயர்ஸ் பாண்டு, 5 இயர்ஸ் பாண்டு, 2 இயர்ஸ் பாண்டு, அந்த மாதிரி அவன் இஷ்டம். ஓகேவா, அப்படி பண்ணிட்டா இவன் போகவே முடியாது. இந்த கம்பெனில இருந்து ப்ராப்பரா அவன் கொடுத்த ரீசன்ஸ் இல்லைன்னா அவனே விட்டாதான் போக முடியலன்னா போக முடியாது. பட் இஎஸ்ஓபினா என்னதுன்னா, இந்த கம்பெனி கிவ்ஸ் யூ அன் ஆப்ஷன். இந்தாப்பா கம்பெனில 3 வருஷம் நீ இருந்தீன்னா உனக்கு நான் இது கொடுப்பேன். திஸ் இஸ் பீனலைசிங். இது என்னது? பீனலைசிங் டு ரீடைன் த எம்ப்ளாயி. இது என்னது? ரிவார்டிங் டு ரீடைன் த எம்ப்ளாயி. தட் இஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஎஸ்ஓபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட்? Employment bond la the employer is penalizing the employee. If you are going to leave the entity within the specified time that is given to you, you will have to pay a certain amount and leave, or you cannot leave, or your documents will be seized. And the mari he will be penalized. But when it is talked about ESOP, அப்ப எதை பத்தி பேசணும்னா, நீ வந்து இந்த கம்பெனில 3 வருஷம் 4 வருஷம் இருக்க, கம்பெனியை நல்லா டெவலப் பண்ற, you are going to become one of the roots of the company அப்படின்னா, as a reward நான் உனக்கு என்ன தர போறேன்னா, கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுக்க போறேன், ஈக்விட்டி ஷேர்ஸ், அதுவும் மார்க்கெட் வேல்யூ விட கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க போறேன். இட் இஸ் a rewarding way to retain the employee. சரியா, இது என்னது? a rewarding way to retain the employee. to retain the employee. ஓகேவா, பட் இதுவே பாண்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a penalizing way of retaining the employee. ரெண்டுமே ரிட்டைன்மெண்டா இருக்காலும் ஒன்னு வந்து பாசிட்டிவா இருக்கும். நீ சொல்றது டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட். இதுல வந்து ஈக்விட்டி ஷேர்ஸே வராது. ஓகேவா, சோ இது வந்து இந்த பீரியட் நீ ஒர்க் பண்ணுன்ற மாதிரி கான்ட்ராக்ட். இங்க வந்து உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீ வேணும்னா நீ வெளியில போலாம், யாருமே ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டாங்க. நீ இந்த ஆஃபீஸ் விட்டு போலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. பட் 3 வருஷம் இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிகம் த ஒன் ஆஃப் த ஓனர்ஸ். புரியுதா? அவ்வளவுதான்ப்பா. ஐ திங்க் நவ் யூ ஆர் மோர் கிளியர். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் வந்து we have 4 more concepts பா. சரியா, லீவ் என்கேஷ்மெண்ட்னு ஒன்னு இருக்கு, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஒன்னு இருக்கு. சரியா, இது போக இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு 3 ஒரு மாடரேட்டான பெர்குசைட் இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கும். இஃப் யூ ஸ்டார்ட் நவ வில் ஹேவ் டு நீட் another 1.5 to 2 hours. ஓகேவா, ஸோ அதை போட்டுட்டு அப்படியே கொஸ்டின் போடுறேன். வில் டூ ஒன் திங், வில் வைண்ட் அப் ஃபார் நவ். அகைன் 8 o'clock நம்ம மீட் பண்ணலாம். 8 PM டுடே, 8 PM or 8:30. அப்ப பெர்குசைட்டோட இந்த சாப்டர் முடியுதா இல்ல? இல்லப்பா, ஏன்பா அவன ஆசைப்படுற? பெர்குசைட் முடிஞ்சதுன்னா அடுத்து ரிட்டையர்மெண்ட்னு ஒன்னு இருக்குப்பா. ஓகேவா, அது நாளைக்கு முடிச்சிருவோம். சரியா, ரிட்டையர்மெண்ட் நாளைக்கு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் ஃபுல்லாவே. சரி, இன்னும் ஒரு நாள் எடுக்கும் நமக்கு. 4 hours இன்னும் தேவைப்படும் முடிக்கிறதுக்கு. சரியா? எஸ். அப்போ முடிஞ்சா நீங்க நைட் இல்ல நான் நைட்டே கேட்கிறேன். நைட்டே கேட்டுக்கிறியா? ஓகே, சரிப்பா. சரி, ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, we can wind up. Thank you.